Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you are all doing great and ready to learn something new today. In today's video, we are going to learn about past perfect tense. இன்னைக்கு வீடியோல நம்ம past perfect tense பத்தி தான் மிகவும் தெளிவாக தமிழ் விளக்கத்துடன் சிறிய சிறிய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். Don't skip the video till the end. Further any delay, நாம சப்ஜெக்ட்டுக்குள்ள போகலாம். Past perfect tense. What is past perfect tense? Now let's understand the past perfect tense. The past perfect tense is used when we talk about two actions that happened in the past. Out of these two actions, one action happened first and the other action happened later. We use the past perfect tense to clearly show which action happened first. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது கடந்த காலத்தில் நடந்த இரண்டு செயல்களை பற்றி பேசுறதுக்கு இந்த டென்ஸ் உதவுகிறது. ஒரு செயல் முதலில் நடந்து மற்றொரு செயல் அதற்கு பிறகு நடந்ததை கூறுறதுக்கு இந்த டென்ஸ் பயன்படுகிறது. அதனால் முதலில் நடந்த செயலை காட்ட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். புரிஞ்சுதுங்களா? இதை பத்தி தான் இந்த வீடியோல தெள்ள தெளிவா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். Let's move on to the next part. இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அவள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு சாப்பிட்டிருந்தாள். அவள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு சாப்பிட்டிருந்தாள். She had eaten before she went to school. She had eaten before she went to school. இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கிறது. நடந்து முடிஞ்ச ரெண்டு ஆக்ஷனுமே பாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கிறது. எந்த முதலில் நடந்த பாஸ்ட்க்கு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நடந்த சென்டென்ஸ் அதாவது ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. முதலில் நடந்த ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அடுத்து நடந்த ரெண்டாவது ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். முதலில் நடந்த ஆக்ஷன் எது? இது அவள் சாப்பிடுறது. பிறகு நடந்த ஆக்ஷன் அவள் பள்ளிக்கு செல்வது. ஸோ அவள் சாப்பிட்டாள் என்றது முதலில் நடந்தது. பிறகு நடந்த ஆக்ஷன் அவள் பள்ளிக்கு செல்றது. இது ரெண்டுமே பாஸ்ட் ஆக்ஷன் தான். முதலில் நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதுதாங்க லாஜிக். புரிஞ்சதுங்களா? ஸோ டைம் லைன் பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ஆக்சிலரி வெர்பு ஹேட் தான். அதுக்கப்புறம் ஹேட பேசின உடனேயும் V3 ஃபார்மான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை பேசிடணும். அவள் சாப்பிட்டாள், அதாவது சாப்பிடுற என்ற ஒரு செயல் நடந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஈட். அதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? ஈட் டு ஈட்டன். இதுதான் முதலில் நடந்தது. இந்த முதலில் நடந்த ஆக்ஷனுக்கு தான் நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசணும். அடுத்து ரெண்டாவது செயல் என்ன நடக்குது? பள்ளிக்கு செல்றது. அதாவது போறதுக்கு என்ன சொல்லுவோம்? கோ. அதோட V2 ஃபார்ம் கோ டு வெண்ட். புரியுதுங்களா? இது பின்னர் நடந்தது. ரெண்டாவது நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. இன்னும் நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு ஆக்ஷன் நடந்தது. ஆல் சப்ஜெக்டை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது இனி வர சப்ஜெக்ட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இன் முக்கியம் என்பதை பார்ப்போம்.
Why is past perfect important? Past perfect makes your story clear. It shows the order of events. கடந்த காலத்தில் 2 நிகழ்வுகள் நடந்தன. அந்த 2 நிகழ்வுகளில் எது முதலில் நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். முதலில் நடந்த நிகழ்வை காட்ட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்த வேண்டும். எனவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கடந்த கால நிகழ்வுகளின் வரிசையை தெளிவாக காட்டுகிறது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Without past perfect, sometimes people may get confused about which action happened first. அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லாமல் சில நேரங்களில் எந்த செயல் முதலில் நடந்தது என்பதை கேட்பவர்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். ஸோ ரிமெம்பர், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இதனால் உங்கள் சென்டென்ஸையும் ஸ்டோரியையும் கிளியராகவும் ஈஸியாகவும் புரியும்படி இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து அமைகிறது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்குள்ளே போகலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸின் 4 வகையான சென்டென்ஸ் ஃபார்மை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். பாசிட்டிவா எப்படி நம்ம பேசலாம்? நான் அந்த படத்தை பார்த்திருந்தேன். இதே நெகட்டிவ். பாசிட்டிவ்னா நேர்மறை தமிழில், நெகட்டிவ்னா எதிர்மறை. நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. நான் அந்த படத்தை பார்த்திருந்தேன். நெகட்டிவா என்ன சொல்றது? நான் அந்த படத்தை பார்த்திருக்கவில்லை. பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், அதாவது கேள்வி வாக்கியத்திலே நேர்மறை. நான் அந்த படத்தை பார்த்திருந்தேனா. நெக்ஸ்ட் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், கேள்வி வாக்கியத்திலே எதிர்மறை. நான் அந்த படத்தை பார்த்திருக்கவில்லையா. ஸோ இந்த 4 கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் தெளிவாக. முதல் கேட்டகரியான பாசிட்டிவா சென்டென்ஸ் பிரேக் பண்ணி பேச எழுத படிக்க இந்த வீடியோல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட வித் ஃபார்முலா எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து தெளிவா இந்த வீடியோ வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ மீதமுள்ள நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அடுத்த வர இருக்கின்ற வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் முதல்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் நவ் நம்ம முழுமையாக சப்ஜெக்ட்குள்ளே வந்திருக்கோம். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ஃபார்முலா, அதாவது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவாங்க, ஹேடு. அதுக்கப்புறம் நாம V3 ஃபார்மான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். வாட் இஸ் மீன் பை சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் என்றால் என்ன? ஒரு செயலை செய்பவர் அல்லது ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறதோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்றேன், அந்த செயலை நான் செஞ்சிட்டு இருக்கேன், அப்போ நான் தான் சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? சப்ஜெக்ட பேசணும். சப்ஜெக்ட பேசின உடனேயே ஹேட் என்ற ஆக்சிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப், அதாவது ஹேடுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரு? ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப். சப்ஜெக்ட பேசின உடனே ஆக்சிலரி வெர்பான ஹேட பேசணும். அதுக்கப்புறம் V3 ஃபார்ம், V3 ஃபார்மான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். புரியுதுங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிளான வெர்ப் 3 பேசணும். வெர்ப் என்றது ஆக்ஷன். டே டு டே லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே ஆக்ஷன் தான். சாப்பிட்றது, ஓடுறது, ஓடியாடுறது, தூங்குறது, படுக்கிறது. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து ஆக்ஷன் வெர்ப் தான். அதனுடைய 3 பிரிவு இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம்.
அதே மாதிரி ஆல் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹெல்பிங் வெர்ப் வந்து had தான் வரும். லாஸ்ட் டைம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம have, has ஹெல்பிங் வெர்ப் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து has, have யூஸ் பண்ணி ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணி நம்ம 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸும், மற்றது ஐ, யூ, வி, தே, இது 4 சப்ஜெக்டா வந்தா ஹேவ்ன்றதை பார்த்தோம். அந்த கான்செப்ட் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கிடையாது. அனைத்து சப்ஜெக்ட்டுக்குமே ஹெல்பிங் வெர்ப் ஹேட் தான். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பாருங்க, V1, V2, V3. V1 வந்து பேஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க, V2 வந்து பாஸ்ட் சிம்பிள், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம V1, V2, V3 எடுத்துக்கலாம். ஸ்கூல் டைம்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேர் மறந்துருப்பீங்க. ஸோ ஒரு ரீகாப் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த V1, V2, V3 3 ஃபார்மையும் நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? நான் ஒரு 150 V1, V2, V3 வந்து நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த கிளாஸ் உடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். புரியுதுங்களா? டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் முடிஞ்ச உடனே பாருங்க. பார்த்து கண்டிப்பா நீங்க வந்து இதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும், மற்ற எதையும் மனப்பாடம் பண்ணுன்றது அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 6 வெர்பை வந்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஈட். ஈட்ன்றது நம்ம எதுக்கு சொல்லுவோம்? சாப்பிட்றதுக்கு ஈட். அதனுடைய V2 ஃபார்ம் வந்து ஏட், V3 ஃபார்ம் வந்து ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மெயின் வெர்ப் வந்து V3 ஃபார்மான பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றேன், கவனமா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது V3 ஃபார்ம் தான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பிளே. பிளேன்னா என்ன? விளையாடுறது. விளையாடுறதுக்கு பிளே. பிளே, V2 பிளேட், V3யும் பிளேடு தான். இது வந்து ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப்னு 2 டைப் இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் இப்போ வேண்டாம். அடுத்து வர இருக்கின்ற வீடியோல வந்து ரெகுலர் வெர்புண்டா என்ன, இர்ரெகுலர் வெர்பு என்னன்றது வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வெர்ப் பார்க்கலாமா? கம். கம் வரத்துக்கு என்ன சொல்லுவோம்? கம். அதுக்கு V2 கேம், V3 கம். கம் தான் வரும். கம், கேம், கம். அடுத்து வெர்ப் பார்க்கலாமா? சமைக்கிறது என்ன சொல்லுவோம்? குக். குக், V2 குக்டு, V3யும் குக்டு தான். நெக்ஸ்ட் ஒரு வெர்ப் பார்க்கலாமா? போறதுக்கு என்ன சொல்லுவோம்? கோ. அப்போ V2 என்ன வரும்? கோக்கு, வெண்ட், V3 கான். கோ, வெண்ட், கான். நெக்ஸ்ட் ஒரு வெர்ப் பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? சி. V2 வந்து சா, V3 வந்து சீன். சி, சா, சீன். புரிஞ்சுதுங்களா? இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய V3 ஃபார்ம் தான். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆல் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஆக்சிலரி வெர்பு ஹேட் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? ஈ, ஷி, இட்டு, ஐ, யூ, தே, இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் தான் வரும். புரிஞ்சுதுங்களா? நவ் கிளியர். ஸோ புரிஞ்சு படிங்க. இந்த V1, V2 ஃபார்மை வந்து 150 கிட்ட நான் போன வகுப்புல, அதாவது கடந்த வகுப்புலலாம் சொல்லி நம்மளுடைய வீடியோவே இருக்கு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து படித்து கற்றுக்குங்க. கண்டிப்பாக இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். V1, V2, V3 என்றால் என்னன்றது 3யுமே தெரிஞ்சால் தான் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போவும் வெரி வெரி சிம்பிளான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஒரு மெயின் வெர்பை வச்சு சென்டென்ஸ் எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலான்றதை பற்றி பார்ப்போம். பாருங்க,
நான் சாப்பிட்டிருந்தேன். அவள் சென்றிருந்தாள். அவன் சென்றிருந்தான். அவன் வேலையை முடித்திருந்தான். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஐ என்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. நான் என்றா ஐ என்ற சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேசின உடனேயே ஆக்சிலரி வெர்பான ஹேட பேசிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற செயல் நடந்திருக்குது. ஈட் என்ற ஈட் டு ஈட்டன் அந்த வி ஃபார்ம், அதாவது V3 ஃபார்ம் தான் நம்ம போடணும். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹேட் ஈட்டன். எவ்வளவு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சு பார்த்தீங்களா? ரொம்பவும் இலகுவா இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் நீங்க சப்ஜெக்டையும் மெயின் வெர்பையும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓனா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். உங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர் கூட இந்த மாரி சின்ன சின்ன சென்டென்ஸை பேசி பழகுங்க. பேச தான் வரும். பயப்பட வேணாம். தப்பு வரங்க, நிறைய மிஸ்டேக் வரும். தப்பு கிடையாது. தப்பாக பேசினாலும் தப்பு கிடையாது. அது இன் ஃபியூச்சரில் வந்து அதை நீங்கள் வந்து சரி செஞ்சுக்க முடியும். பேசுங்க. ஓகேங்களா? பேசினா தான் வரும். ஸோ அவள் சென்றிருந்தாள். அவள் வந்திருக்கு. அவள் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும்? ஷி. அதுக்கப்புறம் சியை பேசின உடனே ஆக்சிலரி வெர்பான ஹேட பேசிடணும். சென்றிருக்கிறாள். அப்போ போறதுக்கு என்ன சொல்லுவோம்? கோ டு V3 என்ன வரும்? வெண்ட். வெரி குட், சூப்பர். பாருங்க எவ்வளோ இலகுவா ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? இப்படிதாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு, புரிஞ்சவங்க புரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மெமரியில வந்து ஸ்டோர் ஆகும். நீங்களும் படிச்சுட்டு பிறருக்கும் இதை சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? சி ஹேட் கான். அவள் சென்றிருந்தாள். இப்ப அவன் சென்றிருந்தான். இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை கொடுங்க. அவன் சென்றிருந்தான். இப்ப அதுக்கு பார்க்கலாமா? அவன் என்ற சப்ஜெக்ட் வந்தா ஹி. ஈயை பேசின உடனேவே ஆக்சிலரி வெர்பான ஹேட பேசிடணும். அதுக்கப்புறம் சென்றிருந்தான். அதே தான். கோ போறதுக்கு. கோ டு வெண்ட். V3 ஃபார்மான கோ, வெண்ட், கான். கோ டு கான். பாருங்க, ஹி ஹேட் கான். ரொம்ப இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஒரு மெயின் வெர்பு வச்சு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம கிளியரா பார்த்தாச்சு. இதுதாங்க வெரி சிம்பிளுங்க. புரிஞ்சுதுங்களா? இது வெரி சிம்பிளா பார்க்கறது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆக்ஷன் நடக்கிறத பத்தி நம்ம எக்ஸாம்பிள் அதையும் பார்க்கலாம். இப்போ அவன் வேலையை முடித்திருந்தான். இதை எப்படி சொல்லுவோம்? He had finished the work. He had finished the work. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு 3 எக்ஸாம்பிள்ஸ் சிம்பிளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஆக்ஷன் உள்ள எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். பாருங்க, அவள் வந்திருந்தாள். நான் அதை பார்த்திருந்தேன். நாங்கள் முடித்திருந்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சவங்க உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். அவர்கள் வந்திருந்தார்கள். ஸோ அவள் வந்திருந்தாள். இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஷி ஹேட் கம். கம்ன்றது V1ல வரதில்லை, இது V3ல வருது. கம் டு V3 வந்து கம் தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அது V3ல வர கம். ஷி ஹேட் கம். அவள் வந்திருந்தாள். நான் அதை பார்த்திருந்தேன். I had seen it. I had seen it. நாங்கள் முடித்திருந்தோம். நாங்கள் என்ற சப்ஜெக்டுக்கு வி வரும். ஓகேங்களா? நாங்களுக்கு வி. We had finished. We had finished. நாங்கள் முடித்திருந்தோம். அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்தா they என்ற சப்ஜெக்ட் வரும். They had arrived. Arrived. V3 ஃபார்ம். They had arrived. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப இலகுவா இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க. பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ லென்த் சென்டென்ஸ் பார்க்கலாமா? 2 ஆக்ஷன் நடந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். பாருங்க, அவள் ஏற்கனவே சென்று விட்டாள். அவன் சற்று முன்பு தான் முடித்திருந்தான். நான் வெளியே செல்வதற்கு முன்பு சாப்பிட்டிருந்தேன். அவள் படித்த பிறகு தேர்வு எழுதினாள். இதெல்லாம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? அவள் ஏற்கனவே சென்று விட்டாள். She had already
left. ஆல்ரெடின்றது வந்து கீவேர்ட். இந்த ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். she had already left. அவன் சற்று முன்பு தான் முடித்திருந்தான். he had just finished. சற்று முன்புக்கு என்ன சொல்லுவான்? ஜஸ்ட். இதுவும் ஒரு கீவேர்டு தான். ஆல்ரெடி, ஜஸ்ட் இதெல்லாம் வந்தால் கீவேர்டு. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணால் இந்த கீவேர்டு வந்து உதவுது. அடுத்து பார்க்கலாமா? நான் வெளியே செல்வதற்கு முன்பு சாப்பிட்டிருந்தேன். 2 பாஸ்ட் நடந்திருக்குது. முதல் நடந்த பாஸ்ட்டை தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஹேடு V3 போடணும். ரெண்டாவது நடந்ததுக்கு சிம்பிள் V2. பாருங்க, ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஐ வெண்ட் அவுட். அதாவது ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்ட பிறகுதான் வெளியே போனேன். சாப்பிட்ட என்ற செயல் முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வெளியே போன செயல் நடந்திருக்கு ரெண்டாவது. அப்போ ரெண்டாவதுக்கு வந்து ஐ வெண்ட், V2 ஃபார்ம் வந்து கோ வெண்ட் இருக்குல்ல, அந்த வெண்ட் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர், ஐ ஹேட் ஈட்டன் V3 ஃபார்ம். புரிஞ்சுங்களா? பிஃபோர் என்றது கீவேர்ட். புரிஞ்சுங்களா? பிஃபோர், ஜஸ்ட், ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்து கற்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இப்படிலாம் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. முடிஞ்சுங்களா? அவள் படித்த பிறகு தேர்வு எழுதினாள். இதுலேயும் 2 பாஸ்ட் நடந்திருக்கு. படித்த பிறகு, படிக்கிறது ஃபர்ஸ்ட்டு, தேர்வு எழுதுறது ரெண்டாவது. அப்போ படித்தது தான் வந்து ஹேட் யூஸ் பண்ணி V3 ஃபார்ம் போடணும். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆஃப்டர் she had studied she took the exam. அப்போ ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கா, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதியிருக்கா. ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படித்ததுன்ற செயலுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை போடணும். அதுக்கப்புறம் எழுதினாள் என்றதை சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர்ன்றதும் ஒரு கீவேர்டு தான். புரிஞ்சுதுங்களா? she had, after she had studied she took the exam. எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ புரியாதவங்க மறுபடியும் திரும்ப இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஃபைனலாக நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நாங்கள் வந்த நேரத்திற்குள் படம் தொடங்கி இருந்தது. இதுலேயே 2 ஆக்ஷன். நான் வந்தபோது அவர்கள் ஏற்கனவே சென்றிருந்தார்கள். இதுவும் 2 ஆக்ஷன் பாஸ்ட். வேலை முடித்தவுடன் அவன் வீட்டிற்கு சென்றான். இதுவும் 2 ஆக்ஷன். ஸோ நம்ம பார்க்கலாமா? நாங்கள் வந்த நேரத்துக்குள் படம் தொடங்கி இருந்தது. அதாவது படம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். படம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த செயல். அதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன சொல்லணும்? ஹேடு, அதுக்கப்புறம் வரக்கூடிய V3 ஃபார்ம். வரக்கூடிய மெயின் வெர்ப் என்னது? V3 ஃபார்ம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்க. பை த டைம். பை த டைம்ன்றது வந்து கீவேர்டு. இதெல்லாம் பை த டைம் கீவேர்டு. பை த டைம் வி அரைவ்ட் தி மூவி ஹேட் ஸ்டார்டட். அதாவது நாங்கள் வரத்துக்கு முன்னாடி படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் ஆரம்பிச்சிட்டான்றத பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசணும். த மூவி ஹேட் ஸ்டார்டட், இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த செயல். அடுத்து நடந்தது நாங்கள் வந்தது, வி அரைவ்டு. பை த டைம்ன்றது கீவேர்டு. அதாவது நாங்கள் வந்த நேரத்திற்குள் படம் தொடங்கி இருந்தது. இதை வந்து சென்டென்ஸை இதை ஃபர்ஸ்ட் பேசலாம். தி மூவி ஹேட் ஸ்டார்டட் பை த டைம் வி அரைவ்டு. இதை மாற்றி பேசிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நடந்த செயலுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். திரும்ப நான் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நிதானமாக இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கங்க. ஓகேங்களா? அடுத்த ஆக்ஷன் பார்க்கலாமா? நான் வந்தபோது அவர்கள் ஏற்கனவே சென்றிருந்தார்கள். அப்போ அவர்கள் ஏற்கனவே சென்றிருந்தார்கள். நான் வந்து அவங்க இல்லை, அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. அப்போ அவங்க போனது தான் நடந்திருக்கு. இவர் வரது வந்து, நம்ம வந்தது வந்து ரெண்டாவது நடந்த செயல். அப்போ அவங்க போயிருந்தார்கள்ன்றது தே ஹேட் ஆல்ரெடி கான். தே ஹேட் ஆல்ரெடி கான்ன்றத பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணி பேசணும். வந்தபோதுன்றத சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி பேசணும். வென், வென்ன்றதும் ஒரு கீவேர்டு தான். வென் ஐ அரைவ்ட் தே ஹேட் ஆல்ரெடி கான். தே ஹேட் ஆல்ரெடி கான் வென் ஐ அரைவ்டு. இப்படியே மாற்றி நம்ம ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு அதை பேசிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வேலையை முடித்தவுடன் அவன் வீட்டிற்கு சென்றான்.
வீட்டுக்கு சென்றான். வேலை முடிஞ்சது, அவன் வீட்டுக்கு போயிட்டான். வேலை முடிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அடுத்தது வீட்டுக்கு போறது ரெண்டாவது ஆக்ஷன். அப்போ அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஒன்ஸ் he had completed the work. ஒன்ஸ்ன்றது கீவேர்டு தான். இந்த ஒன்ஸு, வென்னு, பை த டைம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது. ஒன்ஸ் he had completed the work, he went home. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வகுப்பு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருந்ததில்ல. ஸோ புரிஞ்சு படிங்க. நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோம். அடுத்து வந்து 3 இருக்குது. நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவுடைய நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், பாசிட்டிவ். இது 3த்தையும் நம்ம வர இருக்கின்ற வகுப்பில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வகுப்பு. I hope this concept is clear to you. If you found this video helpful, please like, share and subscribe to Ashraf Tech World channel. Thank you for watching. See you in the next class. Bye.